மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம இளவரசனை பற்றி தான். அவரை பற்றி பேசுறதுக்கு என்னன்னா ஒன்றும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் எதனால் பேச போகிறேன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பார். என்ன வீடியோனா, சப்பாத்தி சமைச்சிட்ருப்பார், சப்பாத்தி சுட்டுட்ருப்பார். அது சுடுறது எங்கேன்னா பக்கத்தில் பாத்ரூம் சமையல் கட்டில் தான் எல்லாம் சப்பாத்தி சுடுவாங்க. இவன் என்ன புதுசாக பேசுகிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அந்த சப்பாத்தி சுடுறது எப்படின்னா, வாஷ் பேசன் பக்கத்தில் இருக்குதுங்க. அது பக்கத்தில் சப்பாத்தி அந்த அம்மையார் வந்து மாவு போட்டு உருட்டிகிட்டு இருக்குது. இது நான் கேட்கலிங்க, நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருப்பாங்க, ஏங்க சமையல் கட்டை கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் கொந்தளித்து பேசுவாங்க. நீ வேணா பாருங்கள், கமெண்ட் பண்ணுவாங்க வருங்க, உனக்கு அறிவே இல்லையாடா அவங்கள பற்றியே பேசுகிற, 10 நாள் பேசாமல் தானே இருந்தேன் அப்படின்னா. 10 நாள் ஒன்றும் இல்லாதனாலும் பேசலை. இது நாம் ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லலை. அதாவது நாம் சுத்தமாக இருந்தால் தான் நாம் செய்கிற சாப்பாடு சுத்தமாக இருக்கணும். ஆனால் சுத்தமாக இல்லாமல் நம்ம சமைக்கக்கூடாது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா சப்பாத்தி உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த உருட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின் தண்ணி கை கழுவுற இடத்துல போய் சப்பாத்தி உருட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னா, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ஏதோ பண்ணி அது ட்ரெண்ட் ஆகணும். சரி, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் உடல்நிலை சரியில்லை, மஞ்சள் காமாலைன்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு மஞ்சள் காமாலை எதனால் வந்துன்னா, முழு குடி இப்போ குடிக்கிற ஆளுகளுக்கெல்லாம் ஒன்றா மஞ்சள் காமாலை வரும், இல்லை டிவி வரும். இவருக்கு மஞ்சள் காமாலை வந்துருன்னு அவர் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனால் மஞ்சள் காமாலை வந்தால் பொதுவாக குடிக்கக்கூடாது. குடித்தா உடல்நிலை பாதிப்படையும். இவர் இனி மஞ்சள் காமாலை வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணோன்னா, நம்ம இளவரசர் குடிக்காமல் இருக்கணும். அவரோட நல்லதுக்கு வேண்டி தான் நான் இது சொல்கிறேன். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு தெரியாதா, வேலைப்பார் அப்படிம்பாங்க. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லைங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று சப்பாத்தி சமைச்சிட்ருப்பாங்க. அதாவது நீங்கள் வீடியோ போடுறது தப்பு இல்லை, ஆனால் சுத்தமே இல்லாமல் வீடியோ போடாதுங்க நான் சொல்லுவேன். என்னோடய கருத்து. அதாவது ஒரு பொதுவாக எல்லோரும் சமைக்கிற வீடியோ போடுவாங்க. எல்லோரும் எப்படி போடுவாங்க, கொஞ்சம் நீட்டாக போடுவாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அந்த அம்மா உருட்டிகிட்டு இருக்குது. அந்த இதில் வந்து சுத்தம் இல்லைன்னா வாஷ் பேசன் பக்கத்தில் யாராவது சப்பாத்தி உருட்டுவாங்கனாட்டா இவங்க உருட்டுவாங்க, யார் உருட்ட மாட்டாங்க. இது சொல்லுமோன்னு மட்டும் கொந்தளிச்சிட்டு பேசுவாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கு மஞ்சக்காமலை வந்தது, குடிப்போதை இல்லாத மஞ்சக்காமலை வந்தது. இவர் அந்த கீழான இங்கிலீஷ் மெடிசன்ஸ் சாப்பிடாமல் கீழா நெல்லிங்கிற ஒரு இது அதை சாப்பிட்டா மஞ்சக்காமலை போக்கலாம். மொத்தத்தில் அரிசி சாதங்களை தவிர்க்க வேண்டும். மஞ்சக்காமலை வந்தால் அரிசி சாதங்களை வந்து தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவர் வந்து ஒரு வேலைக்கு போனால் எல்லாமே கவலையெல்லாம் மறந்துன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக வேலைக்கு போக மாட்டார். ஏன்னா இவருக்கு இலவச வருமானம் கொட்டுது. அதனால தான் இவர் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டார். இனி குடிக்க மாட்டேன்னு இவர் சொல்லிக்கிறாரு. பல வீடியோவில் சொல்லி மறுபடியும் போதை போட்டிருக்கிறாரு. இப்போ வந்து மஞ்சக்காமலை அட்டாக் ஆகிடுச்சுன்னா பொதுவாக வந்து குடிக்கக்கூடாதுங்க. அதே எல்லாருக்கும் தெரியும். இவர் குடித்தா உடல் நலத்துக்கு கண்டிப்பாக கேடு. அது இவர் பண்ண மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவர் பப்ளிசிட்டி ஆகணும், அது பண்ணால் இவருக்கு பின்விளைவுகள் கண்டிப்பாக வரும். மொத்தத்தில் இதை சொல்லும்போது மட்டும் சில பேர் கொந்தளிச்சு பேசுவாங்க. ஆனால் அவன் பார் உங்களை பற்றியே பேசுகிறவங்க பேர். இவருக்கு நல்லது தான் நான் சொல்கிறேன், கெட்டதுக்கு ஒன்றும் சொல்ல கிடையாது. இன்றைக்கி யூடியூப்பில் எது பற்றி பரவலாக பேசிகிட்டு இருக்குன்னா, குறிப்பாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதாவது வரதட்சணை கொடுமை. உங்களுக்கே தெரியும், திருப்பூர் மாவட்டம். இது 2வது கேஸு. முதல் கேஸு என்னென்னா, போன வருஷம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் ஒரு பொண்ணு இறந்தது. இதே கேஸ் தான். மொத்தத்தில் பெண்கள் கட்டி கொடுக்குறவங்களா ரொம்ப பாவங்க. எதனால் பாவம்னா, அதாவது நான் எப்படியாவது நம்ம பெண்ணு நல்லபடியாக இருப்பாங்கன்னு பார்த்தா, ஆனால் அவங்களோட மனக்குமரல் பெற்றவங்ககிட்டையும் சொல்ல முடியாது, வேறவங்கிட்டையும் சொல்ல முடியாது. அதாவது இறப்பு தான் மருந்துன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை. தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா எங்கே வேணால் முன்னேறலாம். சாக வேண்டிய வயசே கிடையாது. தன்னம்பிக்கை இல்லைன்னா நாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இளவரசர் மாதிரி இலவச வருமானம் பார்த்துட்டு இருந்தால் நம்மளுக்கு எந்த கவலையும் இருக்காது. ஆனால் அவர் குடிபோதை விட்டு போட்டு நல்லபடியாக வேறு திசைக்கு போகணும் தான் நான் சொல்கிறேன். மொத்தத்தில்
நான் என்ன சொல்கிறேன்னா, சமையல் கட்டை நீங்கள் சுத்தமாக வைங்க. அப்போ தான் நம்ம சுத்தமாகவே இருக்க முடியும். சமையல் கட்டு சுத்தமாக வைக்கலினா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இளவரசருக்கு ஒரே ஒரு அட்வைஸு, தயவுசெய்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடல் நலத்துக்கு கெடுதல் நான் சொல்லுவேன். மஞ்சக்காமலை வந்திருக்குது, உடம்பை பத்தியமாக வச்சுக்குங்க. இது ஒரு கொடுக்குற அட்வைஸ் தான். நீங்கள் அட்வைஸ் கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி, உங்களுக்கு தான் இலவசமாக வருமானம் நல்லா வந்துட்டுருக்குது. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் வரலாம். ஆனால் நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு பார்ட் டைமாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லெவல் வேறு மாதிரி போகுன்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. நீங்கள் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க, அந்த வீடியோவில் நல்லா பாருங்கள். வாஷ் பேசின் பக்கத்தில் இருக்குது, அது பக்கத்தில் சப்பாத்தி உருட்டிட்டு இருக்கிறீங்க. இதையும் வீடியோ போட்டுக்கிறேன்னா நீங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோ போடுவீங்க. ஏன்னா வைரலாக ஆகணும். முழுதாக வியூஸ் லட்சக்கணக்கில் இருக்குது. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது நீங்கள் தான். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.